கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை அப்போஸ்தலர் அதிகாரம் 5 வசனம் 5. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயமுண்டாயிற்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பொய்யான வார்த்தைகளை பேசாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆகவே கர்த்தருக்கு முன்பாக நாம் பொய் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது, அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாயிருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயமுண்டாயிற்று. 3 மணி நேரத்திற்கு பின்பு அவன் மனைவி வந்து அவளும் அப்படியே சொன்னாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். நம்முடைய வாழ்க்கை நீதி உள்ளதாய் காணப்படுகின்றதா என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பொய்யான வார்த்தைகளை பேசி அதன் மூலம் ஆதாயத்தை தேடுகின்றோமா? சின்ன சின்ன காரியங்களுக்காக சரளமாக பொய் பேசுகிறவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? லேவியராகமம் 19:11 நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. பொய்யான வாழ்க்கையை கர்த்தர் வெறுக்கிறார் என்பதை உணர்ந்து உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். சின்ன காரியங்களிலே நாம் உண்மையாயிருப்போமானால் கர்த்தர் நம்முடைய உண்மையை பார்த்து, நம்முடைய நீதி உள்ள வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே ஒருவேளை நாம் பொய்யான வார்த்தைகளை பேசி பிறரை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருப்போமானால் மனம் திரும்புவோம். பொய் வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு நம்மை காத்து கொள்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நீதியின் வழியில் நடத்துவாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் நாவிலிருந்து பொய்யான வார்த்தைகள் வராதபடிக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றையும் நீர் அறிகிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு முன்பாக நீதியோடும் பரிசுத்தத்தோடும் வாழத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை போதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.